கவர்னர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பணியாளர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கவர்னர் என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திரும்ப ரூமுக்கு வர சொல்கிறார் கவர்னர். அவங்களுடைய சைடில் இருந்து கவர்னர் ரூமுக்கு கூப்பிட்றாருனது இவங்களுக்கு பதற்றமாது. அதற்கு பிறகு உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை கிடையாதா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அவர் அழைத்திருக்கிறார். மீடியாவுக்கு இது எப்போ பேச முடிய வேண்டிய இடத்துக்கு நகர்றது அப்படின்னா, திரிணாமுல் கட்சி நேரடியாக இந்த குற்றச்சாட்டுக்காக கவர்னரை கடுமையாக கண்டித்து விட்டது. இப்படி தான் நீங்கள் கண்ணிய குறைவாக கேவலமாக கவர்னர் பதவிக்குரிய எந்த மாண்பும் இல்லாமல் நடந்து கொள்வீர்களா? கவர்னர் மாளிகையின் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது என்பதே நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புகிறது. ரேவண்ணா விஷயத்தை போலவே இது குறித்தும் மோடி வாய் திறக்கவில்லை. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கெல்லாம் பதவி ராஜினாமாங்கிறது தண்டனையா? ஏன்னா அவங்க செய்திருப்பது கிரிமினல் குற்றம். பிரசிடெண்ட்டையோ கவர்னரையோ கைது பண்ண கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியான சுரண்டல் என்கிற கிரிமினல் குற்றத்திற்கு நம்ம வழி கொடுக்குறோமா, அதுக்கான ஓப்பனிங்கை கொடுக்குறோமாங்கிற கேள்வி இருக்கிறது. பட் இது இப்படியே போகும்போது இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி என்பது என்னவாகிறது? வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்தியாவுடைய தேர்தல் களத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். எப்பவுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். குறிப்பாக பிஜேபிக்கும் திரிணாமுலுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கக்கூடிய இடம். மோடி அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் மேலே ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது எப்படி பார்க்குறது? முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஏன்னா கவர்னர்களின் மீது பாலியல் குற்றச்சாட்டு வருவது இந்திய அரசியல் வரலாற்றில் இது முதல் முறை கிடையாது. ஆனால் அந்த டைம் டியூரேஷன் அதன் மீதான குற்றச்சாட்டு என்பதை தள்ளி முதல்ல என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரியை முதல்ல பார்த்துடலாம். அதாவது கடந்த பிரதமர் அவர்கள் கொல்கட்டாவுக்கு பிரச்சாரத்துக்காக போகிறார். அவர் போய் மூணு இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பண்ணுறாரு. வியாழக்கிழமை மாலை ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. பிரதமர் அங்கே போய் ரீச் ஆகி நைட்டு தங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நேஷனல் மீடியா யாரும் பேசலை. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தான் அந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி, கவர்னர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பணியாளர், அவருக்கான தங்குவதற்கான இடமும் கூட அங்கே உள்ளேயே குவார்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண் எம்ப்ளாயி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கவர்னர் என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நமக்கு மொதல் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்த அந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சிவி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆஃபீஸ் டைம்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உங்கள் சிவியோட வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு ஜாடமாடியாக சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்து 2 நாள் கழித்து அலுவலகத்தில் தனியாக வர சொல்லி, நீங்கள் அடுத்து ப்ரமோஷன் வாங்கணும் இல்லையா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு நான் நைட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னுட்டு இன்அப்ராப்ரேட்டாக என்னை தொட்டார், தவறான நோக்கத்தோடு என்னை அசூயையாக நான் உணரக்கூடிய வகையில் மோசமாக தவறான தொடுதல்கள் இருந்தது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதை முடித்து ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வர சொல்கிறார் கவர்னர். அவங்களுடைய சைடில் இருந்து கவர்னர் ரூமுக்கு கூப்பிட்றாருனது இவங்களுக்கு பதற்றமாயிட்டு என்ன பண்ணுறாங்க, சூப்பர்வைசரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க கவர்னர் ரூமுக்கு போகிறாங்க. ஏதோ சில ஃபைல்ஸை கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வர சொல்லும்போது தான் சூப்பர்வைசர்கிட்ட இதெல்லாம் பேசிவிட்டு சூப்பர்வைசரை வெளியில் நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு, அதற்கு பிறகு உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை கிடையாதா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அவர் அழைத்திருக்கிறார். கவர்னர் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க என்று அழைத்திருக்கிறார். என்னால் அதுக்கு மேலே முடியல, நான் அங்கேருந்து வெளியில் ஓடி வந்துட்டு அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட, அங்கே செக்யூரிட்டி கார்டு மாதிரி இல்லை போலீஸ் காவலர்கள்ட்ட சொன்னேன். அவங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அங்கேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த கம்ப்ளைண்ட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு, இந்த காவல் நிலையம் எங்கே வருதோ அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய அங்கே டிசிபியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, அவங்க தான் இதை ப்ரெஸ்ஸுக்கான விஷயங்களாக கேள்வி கேட்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் என்னென்னு பார்க்குறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடந்தது. மீடியாவுக்கு இது எப்போ பேச முடிய வேண்டிய இடத்துக்கு நகர்றது அப்படின்னா,
திரிணாமுல் கட்சி நேரடியாக இந்த குற்றச்சாட்டுக்காக கவர்னரை கடுமையாக கண்டித்து விட்டது. அப்போ மீடியா நியூஸாக வச்சு பிக்கப் பண்ணி ஆணுங்கிற இடம் வருது. முதல்ல அடித்து காலி பண்ணது திரிணாமுல் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளம், இன்னைக்கு எக்ஸ் வலைதளம். அவங்க தான் நேரடியாக பேசினது. இந்த கவர்னர் வந்து அதாவது தன்னிடம் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் பணியாளருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத கவர்னர் இங்கே வெஸ்ட் பெங்காலுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு. இவர் சந்தேஷ்கலியில் வந்து என்ன நடந்ததுன்னு அவ்வளவு பாடம் பேசினாரு. உங்களிடம் இப்படி தான் நீங்கள் கண்ணிய குறைவாக கேவலமாக கவர்னர் பதவிக்குரிய எந்த மாண்பும் இல்லாமல் நடந்து கொள்வீர்களா அப்படின்னு கடுமையாக திரிணாமுல் கட்சி பேசுகிறது. பேசின பிறகு அவங்க மம்தாவினுடைய அரசில் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் சந்திரிமா பட்டாச்சாரியான ஒரு பெண் நிதியமைச்சர், அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு இஷ்டத்துக்கு ஏறி ரொம்ப ஆவேசமாக பேசிடுறாங்க. இந்த கவர்னர் வந்து இருப்பது அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே பிடிச்ச கேடு, எல்லாத்துக்கும் இன்னைக்கு கேவலப்படுத்துறதுக்கு இவர் ஒரு ஆள் போதும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக அவங்க சாடிடுறாங்க. அடுத்தது மம்தா வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நிறைய பெண் தலைவர்களையும் அவங்க மோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அரசியல் வாரிசாக அபிஷேக் பானர்ஜி வந்தாலும் கூட எல்லா பெண் தலைவர்களுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எம்பி சகாரிகா கோஷ் ஆகட்டும், ராஜ்யசபா எம்பி, மற்ற ஒவ்வொருவரும் இதை பிக்கப் பண்ணி அடிக்கும் பொழுது ராஜ்பவன் வேறு வழி இல்லை, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நைட் அவுட் நைட்டாக கவர்னர் சொல்லுகிறார், இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, வாய்மையே வெல்லும். அது வழக்கமாக எல்லாரும் அவங்கவுங்க தரப்பிலிருந்து சொல்லும்போது சொல்லுவது வாய்மையே வெல்லும். முதல் விஷயம் இந்த அதாவது 2 இதை தடை பண்ணி கவர்னர் உத்தரவிடுகிறார். ஒன்று, என்னை வந்து ஆபாசமாக பேசிய ஸ்டேட்டினுடைய நிதியமைச்சர், அவர் கவர்னருக்கு 3 ஆஃபீஸ் இருக்குது, 3 பங்களா இருக்குது. இங்கே நமக்கு ஊட்டியில் ஒன்று, இங்கே ஒரு ராஜ்பவன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே கொல்கட்டாவில் ஒன்று, டார்ஜிலிங்கில் ஒன்று, அதே போல் இன்னொரு இடத்துல ஒன்று. இந்த 3 இதுலையும் அவன் நிதியமைச்சர் என்னோட பங்களாக்குள்ளே வர்றதுக்கே நான் தடை பண்ணுறேன், அமைச்சர் கலந்துக்கிற எந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து விஷயங்கள் வெளியில் வருது, போஸ்ட்டாக வெளியில் வருது. அடுத்து அவர் சொல்லுவது, முழுக்க முழுக்க திரிணாமுல் கட்சி இதற்கு பின்னால் இருக்கிறது. அரசியல் ரீதியாக ராஜ்பவனில் இருக்க 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க அரசியலில் ஜெயிப்பதற்காக இதை செய்கிறார்கள். காட் பிளஸ் தெம், கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விசாரிப்பதற்கு அல்லது இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ராஜ்பவனுக்குள் காவல்துறை வருவதற்கு நான் தடை விதிக்கிறேன்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வெளிப்படையாக இதை நேரடியாக குற்றச்சாட்டு திரிணாமுல் கட்சி மேலே அவங்க தான் ஆளை பிடிச்சி அனுப்பி எனக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, இதை தாண்டி போலீஸ் உள்ள நுழையக்கூடாதுன்னு கவர்னர் ஆர்டர் போடுறாரு. ஒரு ஸ்டேட்டினுடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக இருக்கக்கூடியவர் மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து என்ன சந்திக்கிறது இல்லை விசாரணை நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்க்கு இன்றைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. கவர்னர் மாளிகையின் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது என்பதே நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. ரேவண்ணா விஷயத்தை போலவே இது குறித்தும் மோடி வாய் திறக்கவில்லை. கவர்னர்னு சொன்னாலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே தொடர்ச்சியாக இந்திய வரலாறுல நின்றுக்கிட்டே இருக்கு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்லை, மிக மோசமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி போகிறாங்க. நம்ம உதாரணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல 2009 என்டி திவாரி அப்படின்னு ஒருத்தர் ஆந்திராவினுடைய கவர்னராக இருந்தார். அதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் என்டி திவாரி. அவருக்கு அன்னைக்கு வயசு 86 வயதில் கவர்னர் மாளிகையில் அவர் 3 பெண்களோடு காம்ப்ரமைசிங் பொசிஷனில் கொஞ்சம் நெருக்கமாக 3 பெண்களோடு கவர்னர் சொல்ல முடியாத சூழலில் இருந்தார். இதை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு தெலுங்கு சேனலில் அப்படியே எடுத்து நியூஸில் போட்டு விட்டாங்க. கவர்னர் 3 பெண்களோடு, 86 வயதான கவர்னர் 3 பெண்களோட ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்கிறார் அப்படின்ற இதில் எடுத்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி போட்ட உடனே அந்த கவர்னர் பதறிக்கிட்ட வேகமாக ஹைகோர்ட்டுக்கு போய் இதை வெளியிடக்கூடாதுன்னு ஸ்டே கேட்டார். கோர்ட் எண்ணத்துலலாம் தலையிடுறது அப்படிங்கிறத தாண்டி அவங்க நொந்து போய் அதுக்கு பிறகு அவரே உடல்நலம் சரியில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ரிசைன் பண்ணிட்டு என்டி திவாரி போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அது வந்து அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ தான் வெளியில் வந்ததே தவிர அவர்கள் வந்து அதிகாரத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்டார்களா, அது வந்து என்னங்கிற விஷயம் வெளியில் வந்திருக்கணும். அதை தாண்டி கவர்னர் மாளிகைக்குள்ளே அது நடந்திருக்கிறது என்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் வந்த பிறகும் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. என்டி திவாரி விட்டுட்டு அப்படியே நேராக இங்கே வந்தோம் அப்படின்னா, சண்முகநாதன் அப்படின்னு ஒரு கவர்னர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர். அவர் இந்த சர்ச்சையில் இருக்கும்போது வயது 68. இன்டர்வியூக்கு வந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பேப்பர் ரிப்போர்ட் பண்ணது, ஷில்லாங் டைம்ஸ் நினைக்கிறேன், அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சர்ச்சை வருகிறது, அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. பட் இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டதோ வேறு எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது. அப்புறம் நம்முடைய சென்னாரெட்டி அவர்களின் மீது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களே
ஒரு புகாரை சொன்னாங்க. அது பெரிய லெவலுக்கு அன்னைக்கு பிரச்சனையாக வெடிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவருக்குமே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 70-75 வயதை கடந்தவர் அப்படிங்கிறது. இதை தாண்டி பார்த்தோம்னா பன்வாரிலால் புரோஹித் இங்கே ஒருத்தர் இருந்தார். இப்போ நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். சில வழக்குகள்லாம் நமக்கு பார்க்கும்போது புரியாது. இப்போ நிர்மலா தேவி பெண்களை தவறான பாதைக்கு அழைத்தாருன்னா யார் செய்ய சொல்லி செஞ்சாங்கங்கிற கேள்வி இருக்குது. நிர்மலா தேவி குற்றவாளிங்க, ஆனால் அவங்க ஏவப்பட்ட ஆள் தானே. குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தானே கூடுதல் தண்டனை கொடுக்கணும். நீங்கள் அந்த வழக்குக்குள்ளே யாரை சேர்த்தீங்க? இன்னும் ஸ்டேட்டஸ் படி அவர் முன்னாள் கவர்னர் தான். இங்கேருந்து பஞ்சாப் போனார், பஞ்சாப்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இதாக தான் இருக்கார். ஒரு பார்ட்டியை சேர்த்து விட வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது. இதே போல் ஹை ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய், அதே போல் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஏகே கங்குலி, அவர் மீது ஒரு இன்டர்ன் மாணவி, சட்டக்கல்லூரி படித்து ஒரு இன்டர்னாக இருந்த மாணவி ஒரு பிளாகில் கம்ப்ளைண்ட்டாக அதை கன்ஃபெஷன் மாதிரி போடுறாங்க. அதை போட்ட பிறகு அதை சோமோட்டோவாக எடுத்து அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சதாசிவம் தலைமை நீதிபதியாக இருந்தார். 3 நீதிபதிகள் குழு அமைக்கிறாங்க. அந்த 3 நீதிபதிகள் குழு அது விசாரிச்சுட்டு அவர் குற்றவாளி செய்திருக்கிறார், அவர் அப்போ ஓய்வு பெற்றுட்டார் அந்த நீதிபதி, பட் அவர் குற்றம் செய்திருக்கிறார், ஏகே கங்குலியினுடைய குற்றத்தை நிரூபிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அவர் அந்த காலகட்டத்தில் மேற்கு வங்கத்தில் ஹியூமன் ரைட்ஸ் நினைக்கிற அந்த கமிஷனுக்கு தலைவராக இருந்தார். அவராகவே அதை விட்டு விலகுவதற்கான சூழல் ஏற்பட்டது. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கெல்லாம் பதவி ராஜினாமாங்கிறது தண்டனையா? ஏன்னா அவங்க செய்திருப்பது கிரிமினல் குற்றம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதனுடைய 321 சப்செக்ஷன் 1-2 ஆகிய பிரிவுகளின் படி நேரடியாக அவங்கள வழக்கு விசாரணைக்கு அழைக்க முடியாது, கைது செய்ய முடியாது, அவர்களின் மீது ட்ரையல் போட முடியாது. எந்த நீதிமன்றமும் அவர்களை பிரசிடெண்ட்டையோ கவர்னரையோ கைது பண்ண கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியான சுரண்டல் என்கிற கிரிமினல் குற்றத்திற்கு நம்ம வழி கொடுக்குறோமா, அதுக்கான ஓப்பனிங்கை கொடுக்குறோமாங்கிற கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் இவங்க நடந்துப்பாங்கன்னு நினைக்காததுனால தான் அன்றைக்கி அதுக்கான சட்டப்பிரிவுகளை கொடுக்கல. பட் இது இப்படியே போகும்போது இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி என்பது என்னவாகிறது என்கிற கேள்வி இந்தியன் ஜுடிஷியரி முன்னாடி, இந்தியன் லெஜிஸ்லேச்சர் முன்னாடியும் நிற்கிறது. அது ரொம்ப பதிலற்ற கேள்வியாக அப்படியே தொக்கி நிற்கிறது. இப்போ தொடர்ச்சியாக கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட்டே வந்து தேர்தலை மையப்படுத்தி ஒரு பாஜகவினுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி கட்சியினுடைய அதிகாரமாக செயல்படக்கூடிய கட்சியினுடைய ஒரு பார்ட் ஆஃப் அலுவலகமாக செயல்படக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து எல்லா கவர்னர் அலுவலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதில் கவர்னராக அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடியவங்க மோஸ்ட்லி பியூரோக்ராட்ஸில் தான் இருக்காங்க. அது ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, இல்லை வந்து ரிசைன்மெண்ட் வந்தவங்க கூட இருக்காங்க. இல்லைனா அரசியல் ரீதியாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னு கட்சி நினைச்சா கொடுத்தாங்க. தமிழிசை எங்கேருந்து அனுப்பின மாதிரி. இப்போ இவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இப்போ இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து பாஜகக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. அவங்களுக்கு கவர்னர் பதவி கிடைச்சிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. இது என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து இந்தியன் எக்ஸிக்யூட்டிவில் உருவாக்கும்? இல்லை, இது நம்ம ரொம்ப எலாபரேட்டான ஒரு விஷயம், நம்ம அதை பேசணும். அதுக்கு முன்னாடி பியூரோக்ராட்டை ஏன் இவங்க திரும்ப எடுக்கிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அரசியல்வாதிகளை நீங்கள் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அரசியல் மூலையும் செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா மாஸ்டரை மீறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே டாக்டர் சென்னாரெட்டி இருந்தார், அவர் பழுத்த அரசியல்வாதி. அவர் வந்து டைரெக்டாக அங்கேருந்து கொடுத்த எல்லாத்தையும் இது பண்ணதை தாண்டி அந்த ஒர்க்கில் அவர் அரசியல்வாதியாகவும் செயல்பட்டார். இப்போ நம்முடைய கவர்னர் RN ரவியோ அல்லது மற்றவர்களோ பியூரோக்ராட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் மேலே இருந்து வர்றதை அப்படியே ஒபே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளின்டு சோல்ஜராக இருப்பாங்க. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லுதோ அதை வந்து அச்சு பெசகாமல் செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ட்ரெயின் அப் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அரசியல்வாதிகள் இதை விட மோசமாக செய்வாங்க. ஆனால் ஆனந்த் போஸ்க்கு என்ன இன்ஸ்பிரேஷன்னா, அவர் உட்காரக்கூடிய சீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கை செட் பண்ணியிருக்கிறார். மம்தாவுக்கு அவர் தொடர்ந்து குடைச்சலை கொடுத்து துணை ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார். அப்போ வரும்போது அவரை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும்போது பியூரோக்ராட்டுக்குள்ளே நான் பெருசா நீ பெருசாங்கிற அந்த போட்டி யார் ப்ரமோஷன் வாங்குறதுங்கிற பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அடுத்து அடிச்சு காமி அப்படிமா, இந்த தப்பு பெருசா அந்த பேண்டு பெருசா அடிச்சு காட்டுங்கிற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் நமக்கு கிடைச்சது வாய்ப்புங்கிற மாதிரி எல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படின்னும் போது கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. பியூரோக்ராட்டை ரிப்பீட்டடாக உள்ளே எடுக்கிறதுக்கு காரணம், பியூரோக்ராட்ஸ் கடைசி வரைக்கும் ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடச்சிட்டு போனால் 10 மாவட்ட செயலாளரை தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. அவங்க வந்து ஆர்கனைசர்ஸ் கிடையாது.
எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருப்பாங்களே தவிர டெசிஷன் எடுக்கிறதோ இல்லை கோஆர்டினேட் பண்ணுறதோ இவ்வளோ தான் இருக்குமே தவிர கட்சியை பிளந்துட்டு போகிற அளவுக்கு எஃபிஷியன்ட்டான ஆள் கிடையாது. நீங்கள் அஸ்வினி வைஷ்ணவ்லேருந்து ஜெய்சங்கர்லேருந்து இப்போ இவங்களில் வரைக்கும் நம்ம ஆளுநர் ஆர்என்ரவிலாம் நாளைக்கு போனார்னா அவர் பாட்டுக்கு போய் சொந்த ஊரில் ரிட்டையர் ஆகிட்டு எதாவது பார்க்க என்ன பார்ப்பார், யாராவது கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக போகிறதுனா போவார். அதை தாண்டி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த ஆக்சுவலாக ஆளும் கட்சியினுடைய இன்செக்யூரிட்டி மோடி மாநில தலைவர்களே அதிகாரமிக்கவர்களாக இருப்பதற்கு விடாதவருங்கிறதுனால அதனுடைய நீட்சியாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு சைடு ஆர்எஸ்எஸ் தங்களுக்கு ரொம்ப அணுக்கமாக பியூரோக்ராட்டாக இருந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு சில ப்ரமோஷன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் அவங்களும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய நீட்சியாக வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஃபியூச்சரில் இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ பியூரோக்ராட்ஸுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் இப்படி வரலாம் அப்படின்னு ஒரு மாடலை செட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அது எல்லா தரப்புலையும் இருக்குது. நீங்கள் ஜுடிஷியரி வரைக்கும் அதுக்கு இருக்கே. இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் கவர்னராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பாபர் மசூதி இடிப்பு வழக்கு, அது ராமஜன்ம பூமி வழக்கம்பாங்க, அது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தான். அதில் 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு இஸ்லாமிய நீதிபதி அவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பை யார் எழுதுனான்னு தெரியாது. 5 நீதிபதிகள் அமர்வு கொடுத்துச்சு. ஆனால் ஒருத்தர் ஆத்தர் எழுதி தானே எல்லாம் ஓகே சொல்லியிருப்பாங்க. பெரிய குறிப்பிடப்படாத ஒரு அனானிமஸ் தீர்ப்பை இந்திய வரலாற்றிலே வழங்கிட்டு இன்றைக்கி அவர் ஆந்திர பிரதேசத்தில் ஜட்ஜாக இருக்கிறார் அப்படிங்கிறது, சரி கவர்னராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்துல் நசீர் அவர்கள் ஒருத்தர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதே பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் நான் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை நானே விசாரிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சைலன்ஸ் ஆகி இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியாக ரஞ்சன் கோகாய் இருக்கிறார். எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போனார்னு கேட்டால் எதுக்கு அங்கே போய் தான் ஒர்க் பண்ணணுமான ஒரு பேட்டியில் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஜுடிஷியரியிலேருந்து பியூரோக்ரஸியிலேருந்து எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு அணுக்கமாக இருந்தால் ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் இதுக்கான சில உதாரணங்கள் இருக்குது. ஜுடிஷியரியிலேருந்து மேலவைக்கு அனுப்பப்பட்டவர்கள் காங்கிரஸ் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் திட்டமிட்டு ஒர்க் பண்ணாங்களாங்கிறது தான் கேள்வி. சிலரை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக அனுப்புனதுக்கும் இப்போ ஒரு ஃபாத்திமா பிபி அவர்களில் போட்டாங்கன்னா முதல் உச்சநீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதியாக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கு கொடுத்தாங்க. பட் அவங்க பல சர்ச்சைகளை சிக்கினாங்கிறது வேற. பட் அது ஒரு இப்போ பிடி உஷாவுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க ஒரு வீராங்கனையாக இருந்தார்கள் ஒரு கிரெடென்ஷியலுக்கு கொடுக்கறதுக்கும் இங்கே வருவதற்காக அவர்கள் ஏன்னா மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் சொன்னார். ஆட்சிக்கு வந்த அந்த சில காலகட்டம் ஆட்சிக்கு வருவதற்கு 2014 கொஞ்சம் முந்தின காலகட்டத்தில் மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக தீர்ப்புகளை கொடுக்கிறார்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு அவர் பயன்படுத்திய வார்த்தை. அப்போ அந்த லெவலுக்கு இன்றைக்கி ஜுடிஷியரி வரைக்குமே இருக்குங்கிற குற்றச்சாட்டுக்குள்ளே வரும்போது பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணிட போகிறாங்க? அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கிறது இல்லை. இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் வரைக்குமாச்சும் பியூரோக்ராட்டுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் ப்ரமோஷனுக்கு போய் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியாக போகலாம், அடிஷ்னல் செக்ரட்டரியாக போகலான்னு. இன்றைக்கி அதுக்கும் லேட்டரல் என்ட்ரியில் ஆள் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச கார்பரேட்காரர்களாக பிடிச்சி கார்பரேட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்களாக கேட்டால் ஃபீல்டு எக்ஸ்பெண்ட் தூக்கி லேட்டரல் என்ட்ரியில் போட்டு விட்ருக்காங்க. அப்போ நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரியாகவும் போக முடியாதுன்னும் போது வேறு வழியில் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிப்போம். இன்றைக்கி ஒரு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அதிகாரி மோடியை பற்றி நீங்கள் எப்படி உங்கள் பத்திரிகையில் கட்டுரை எழுதுவீங்கன்னு வெளிநாட்டு பத்திரிகைக்கு மோடி ஒரு மெஜாரிட்டேரியனாக இருக்காருன்னு அவங்க ஒரு தலையங்கம் எழுதுகிறாங்க. நம்முடைய தூதுவர் அங்கே இருந்துட்டு அந்த பத்திரிகைக்கு கண்டன கடிதம் எழுதுறாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த நாட்டை 50 வருஷமாக ஒரே கட்சி ஆண்டுச்சு, அதில் 30 வருஷமாக ஒரே குடும்பம் ஆண்டுச்சு, அவங்க செஞ்ச ஊழல்னால தான் மோடிக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டின்னு வெளியுறவுத்துறை அதிகாரி கடிதம் எழுதுகிறார். அது பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேச வேண்டியது. அவருக்கு என்ன நாளைக்கு ஜெய்சங்கர் பார்த்தா அவரை மாதிரி நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தூண்டியில் போட்டு வைக்கிறார் இல்லையா? ஸோ அது ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்குது. அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய விரைவான உரையாடலுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.